கொடுக்கணும். அதே மாதிரி ஹைஃபன் ஹைஃபன் எம் ஈக்குவல் டு ஆர்டிகல்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த கிரியேட் பண்ண ஆர்டிகல் ரவுட்டிங் மாடியூலை வந்து அதில் வந்து இன்க்ளூட் பண்ணிடும். ஆர்டிகல்ஸ் மாடியூல் ஃபைலில் வந்து இன்க்ளூட் பண்ணிடும். நீங்கள் மேலே கிரியேட் பண்ணியிருக்கீங்களா ஸ்டெப் 1 ஆர்டிகல்ஸ் டாட் மாடியூல் டாட் டிஎஸ்ன்னு அந்த ஃபைலில் வந்து இது இன்க்ளூட் ஆகிடும் இந்த ஆர்டிகல் ரவுட்டிங் மாடியூல்ன்றது. அதே மாதிரி சர்வீஸ் ரவுட்டிங் மாடியூல் வந்து சர்வீசஸ்ன்ற ஃபீச்சர் மாடியூல் இன்க்ளூட் ஆகிடும். இதுதான் வந்து இதோட எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்தது வந்து நம்ம காம்போனன்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணணும். ஸோ ஆர்டிகல்ஸ்னு ஃபோல்டர் ஃபீச்சர் ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு, சர்வீசஸ் ஃபீச்சர் ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு ஆர்டிகல் ஃபோல்டர் உள்ளேயும் காம்போனன்ட்ஸ் என்னென்ன மெனூஸ்லாம் வரணும் அப்படின்றத இதில் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ தீஸ் ஆர் த கமாண்ட்ஸ் டு கிரியேட் மெனூஸ் அண்டர் ஆர்டிகல்ஸ் ஃபீச்சர் மாடியூல்ஸ். ng angular generate component articles / javascript -- flat. ஸோ ஆர்டிகல்ஸ் ஃபோல்டர் உள்ள ஜாவாஸ்கிரிப்ட்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணோம். ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்னா javascript.ts ஃபைலு, spec.ts, HTML ஃபைலு, CSS எல்லாமே 4 ஃபைலுமே கிரியேட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி ஆர்டிகல்ஸ் உள்ள HTML ஃபைல் கிரியேட் பண்ணேன். அதே மாதிரி ASP.NET MEC5 மெனு கிரியேட் பண்ணு, வெப் API கிரியேட் பண்ணு, jQuery கிரியேட் பண்ணு அப்படின்ட்டு எல்லா கமெண்ட்டுமே கிரியேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி அடுத்த மெனுவில் ஃபீச்சர் மெனு பார்த்தீங்கன்னா சர்வீசஸ். அதுலேயும் இதே மாதிரி தான் ஆங்குலர் ஜென்ரேட் காம்பனன்ட் சர்வீசஸ் / வெப்சைட்ஸ் ஃப்ளாட்டு / வெப் அப்ளிகேஷன் / cloud. ஓகேவா? ஸோ அதை கிரியேட் பண்ணோன்னா உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் ஹோம் இருக்குது. ஹோமுன்றது நீங்கள் ஆப் மாடியூல் உள்ள ரூட் மாடியூல்லேயே நீங்கள் கிரியேட் பண்ணிவிடுவீங்க அந்த காம்பனண்ட்டை. ஸோ அடுத்தது வந்து ஆர்டிகல்ஸ்னு ஒரு ஃபீச்சர் மாடியூல் அண்ட் சர்வீசஸ் ஃபீச்சர் மாடியூல், அதுக்கு உள்ள சப்மெனூஸ் இதெல்லாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியணுன்றதுக்காக நான் வந்து டைரெக்டாக கோடிங் உள்ளே உங்களுக்கு போய் காமிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் உங்களுக்கு. ஸோ கம் லெட் அஸ் ஜம்ப் இன்டு த கோட் அண்ட் கிரியேட் ஃபீச்சர் மாடியூல்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆங்குலர் டெஸ்ட் ஃபீச்சர் மாடியூலும் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா package.json முதல்ல அதில் போய் செக் பண்ணிடலாம் இதெல்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு. இதில் வந்து பூட்ஸ்டாப் அண்ட் jQuery இது ரெண்டுமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு 4.1.3 3.4.1. ஸோ இந்த டிபெண்டன்சி செக்ஷனில் தான் போய் நீங்கள் ஏதாவது நீங்கள் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இங்கே தான் போய் செக் பண்ணணும். அடுத்தது வந்து angular.json ஃபைலில் போய்ட்டு பாத் இன்க்ளூட் பண்ணணும். நோட் மாடியூல்ஸில் பூட்ஸ்டாப் உள்ள டிஸ்ட் உள்ள பூட்ஸ்டாப் cs.css ஒரு பாத்து அது ஸ்டைலுக்கு. அதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் கிளிக் ஈவெண்ட்டுக்கெலாம் வந்து jQuery அண்ட் bootstrap.js வந்து நீங்கள் அந்த பாத்தை இன்க்ளூட் பண்ணணும். நோட் மாடியூல்ஸில் தான் போய் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த பாத்தை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிட்டா போதும் இங்கே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹோம் காம்பனண்ட்டுன்றது வந்து ஆப்பில் வந்து ரூட் மாடியூல்லே நான் கிரியேட் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட்டு டிஃபால்ட்டாக உள்ளே வரும்போது ஹோமுன்ற பேஜுக்கு தான் வந்து நேவிகேட் ஆகும் ஸ்டார்டிங்கில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா app.component.html. ஸோ இதில் வந்து நான் ஸோ ஃபார் டைம் சேவிங்காக வந்து ஏற்கனவே ஒரு பூட்ஸ்டாப் மெனு ஃபைல் இருக்குது. ஸோ அதை அப்படியே அந்த கிளாஸை வந்து இங்கே காப்பி பண்ணிக்கிட்டேன். ஸோ யாராவது இந்த இது வேணும் அப்படின்னு அந்த மெனு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ற கோடிங் வேணும் அப்படின்னா வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்கு நான் அனுப்பி விட்றேன். அதை அவங்கள இமெயில் ஐடியும் கொடுத்துருங்க. ஸோ அடுத்தது வந்து app.module இதுதான் மெயின். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ரூட் மாடியூல். ஓகேவா? ஸோ இந்த ரூட் மாடியூல் உள்ளே பார்த்தீங்கன்னா ஆப் ரவுட்டிங் மாடியூல்ன்ற இதை வந்து இம்போர்ட் பண்ணியிருப்போம். அதோட இம்போர்ட் பண்ணதை வந்து இங்கே வந்து டிக்ளேரும் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல இம்போர்ட் பேக்கேஜஸ் ஆப் ரவுட்டிங் மாடியூல் இம்போர்ட் பண்ணிவிட்டு அது இம்போர்ட் செக்ஷன் உள்ளே வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது ரெண்டு தான் மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது. அடுத்து ஹோம் காம்பனண்ட்டையும் நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ உள்ளே வரும்போதே வந்து ஹோம் காம்பனண்ட் தான் வரும். ஸோ இப்போ ஆப் மாடியூல் உள்ளே பார்த்தீங்கன்னா ஆப் ரவுட்டிங் மாடியூல்னு க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆப் ரவுட்டிங் மாடியூல் உள்ளே என்ன இருக்கும்? ஸோ அது உள்ளே போய் பாருங்கள். app-routing.module.ts உள்ள முதல்ல ரவுட் எல்லாம் டிஃபைன் பண்ணுவீங்க. இதான் வந்து பேரண்ட் ரவுட் அப்படின்றதுனால பேரண்ட்டில் வந்து என்னென்னலாம் உங்களுக்கு வந்து எதெல்லாம் நேவிகேட் பண்ணணும் அப்படின்றத இங்கே டிஃபைன் பண்ணுவீங்க. ஸோ எனக்கு ஹோம் உள்ளே வந்தோடனே வந்து ஹோம் பேஜ் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா ஹோம் பேஜ் நீங்கள் வந்து இங்கே தான் கொடுப்பீங்க. அதே மாதிரி எதுவுமே என்ட்ரு பண்ணாமல் இருந்துச்சுன்னா அந்த யூஆர்எல் பாத்தில் வந்து
லோக்கல் ஹோஸ்ட்டு கோலன் 4200 ஸ்லாஷ்னு போட்டு வெறும் அது மட்டும் என்ட்ராயிட்டு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஸ்லாஷ் ஹோம்க்கு ரீடைரக்ட் பண்ணிடும். இது ரெண்டும் தான் வந்து ரவுட்டாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதை வந்து இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க ரவுட்டர் மாடியூல் டாட் ஃபார் ரூட் ஆஃப் ரவுட்ஸ்ன்ற ஸ்டேட்மெண்ட் மூலிமா அந்த ரவுட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணிவிடுவாங்க. அதில் அது மாதிரி வந்து இந்த ரவுட்டர் மாடியூல் வந்து வேறு இதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ இதுவும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் மெயின். ஸோ இம்போர்ட் ரவுட்ஸ் ரவுட்டர் மாடியூல் ரவுட்டர் ஃப்ரம் ஆங்குலர் ஸ்லாஷ் ரவுட்டர் இதுலேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணால் தான் வந்து நீங்கள் இந்த ரவுட்டர் மாடியூல்லாம் யூஸ் பண்ண முடியும். ரவுட்ஸ் ரவுட்டர் மாடியூல்லாம் யூஸ் பண்ண முடியும். அதனால் இதுவும் மெயின் ஸ்டேட்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி கேஸ் சென்சிட்டிவ்லாம் பார்த்துங்க. இம்போர்ட் ரவுட்ஸ் இதெல்லாம் வந்து @ ஆங்குலர் ஸ்லாஷ் ஸ்மால் ஆர்னு கொடுங்க ரவுட்டர். கேபிட்டல் ஆர்னு கொடுத்தீங்கன்னா அது ஒரு சம் எரர் ஜென்ரேட் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஒரு காம்பனன்ட் க்ரியேட் பண்ணுறீங்க எல்லாமே வந்து இதுலேயே க்ரியேட் பண்ணுங்கள், ஒரு ஸ்மாலர் கேஸ்லேயே க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஜென்ரலாக ஒரு ஹோம் மெனு வரையும் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வரையும் எப்படி வருதுன்றதை வந்து நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்ஜி சர்வ் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ மெனு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹோம் அப்படின்ற பேரண்ட் மெனு வந்துடுச்சு. ஸோ இந்த சப் மெனு நம்ம அங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த ஆப் டாட் காம்பனண்ட் HTML வந்து பூட்ஸ்ட்ராப்போட மெனு கோடிங் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இது எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகுது. பட் ஆனால் அது கிளிக் பண்ணால் எதுவுமே நடக்காது. அதுக்கு இன்னும் நம்ம கோடிங் இதில் ரவுட்டிங் வந்து நம்ம டிஃபைன் பண்ணல, ரவுட் நேவிகேஷன் வந்து டிஃபைன் பண்ணல. ஸோ அதுதான் நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிகல்ஸ் மெனுவை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஆர்டிகல்ஸ் ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஆர்டிகல்ஸ் மாடியூலும் க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து ஆர்டிகல் ரவுட்டிங் மாடியூல் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஆர்டிகல்ஸ் ரவுட்டிங் மாடியூலும் க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த ரவுட்டிங் மாடியூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் இம்போர்ட் ஆகிடுச்சு.
ஏன்னா m ஈக்குவல் டு ஆர்டிகல்ஸ்னு கொடுத்ததுனால வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடுச்சு.